உங்களுடைய பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் கிருத்திகாங்க சார். நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர் ஜேடிஓ செலக்ட் பண்ணியிருக்கேன். அ ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 19 ஜேடிஓ சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. என்ன ட்ரேடுக்கா? ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஇ இசிங்க சார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்கலாம்? பிஇ முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ சார். எப்போ இந்த எக்ஸாம் பற்றி தெரிய வந்தது? எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க மேம்? நான் குரூப் 2 குரூப் 4லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்போ போன நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு எலிஜிபிள் இருக்கங்காட்டி நான் வந்து சூஸ் பண்ணி செப்பரேட்டாக இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணேன் சார். இப்போ நீங்கள் என்ன மாதிரி படிச்சீங்க? என்னென்ன புக்ஸ்லாம் படிச்சீங்க? இல்லை புக்ஸ் படிச்சீங்களா? இல்லை என்ன மாதிரி சோர்ஸ்லேருந்து படிச்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிமி வெப்சைட் பாரத் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு வெப்சைட் இருக்குங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட். அதில் வந்துட்டு இந்த ட்ரேட் ரிலேட்டடாக நம்ம என்ன ட்ரேடோ அந்த ட்ரேட் ரிலேட்டடாக நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணோம் சார். அந்த சோர்ஸ்லாம் அதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நான் ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணங்காட்டி அதை நான் அதை படிச்சுக்கிட்டேங்க சார். இப்போ அந்த வெப்சைட்டில் இருக்கிற சோர்ஸ் படித்தாலே போதுமானது தானுங்களா? எஸ் சார், அதுவே போதும். நீங்கள் எவ்வளோ கால அளவு படிச்சிருப்பீங்க மேம் இந்த இதுக்கு? ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணங்காட்டி ஜிஎஸ் செப்பரேட்டாக ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டேன் சார். ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தாங்க சார் ப்ரிப்பேர் பண்ணேன். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? கேள்விகள் பார்த்தீங்கன்னாங்க சார், ஜிஎஸ் ஆப்டிடியூட் அதில் ஜிஎஸ் பேப்பரில் வந்து 66 கொஷின் போட்டேன். ஓகே. ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 240 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். ஓகே. ஆல்ரெடி குரூப் 2க்காக படிச்சது, குரூப் 4க்காக படிச்சது ஜிஎஸ்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுங்க ஆமாங்க சார். எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த இதுக்காக ஜிஎஸ் 6 யூனிட்ஸ் இருக்கு. எந்த மாதிரி படிச்சா பெட்டர் அப்படின்றது சொல்லுங்க. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக்ஸுங்க சார். அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸு. இப்போ பாலிட்டின்னு எடுத்தால் வந்து லக்ஷ்மிகாந்த். அப்புறம் வந்து நிறைய இன்ஸ்டியூட்லாம் நிறைய புக்ஸ் போட்டிருப்பாங்க, அது ரெஃபர் பண்ணலாம். அப்போ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் தான் சார் ஃபாலோ பண்ணேன். நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து டைப் 1 டைப் 2ன்னு இருக்கும் இல்லைங்க சார். ஒவ்வொரு இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா அதுக்கு ஒரு டைப், அந்த மாதிரி டைப் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும் சார். எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க மேம் டிஎன்பிசிக்காக நீங்கள்? 2019லேருந்து படிக்கிறேங்க சார். ஓகே. அப்புறம் கொரோனா அதுக்கப்புறம் மறுபடியும் 2022 குரூப் 2 அட்டன் பண்ணேன். ஓகே. அது மெயின்ஸ் வரைக்கும் வந்துட்டு கிடைக்கல, கவுன்சிலிங் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பாப்பாங்க 2 பாப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அப்பப்போ கிடைக்கிற டைமில் படிப்பேங்க சார். ஓகே. இப்போ ஒரு திருமணம் ஆயிட்ட பிறகு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு படிப்பதற்காக எப்படி நேரத்தை உருவாக்கிக்கிட்டீங்க? எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை சொல்லுங்க. மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் அத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மேக்ஸிமம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்லாம் தேவையான சப்போர்ட் பண்ணுவாங்கங்க சார். ஓகே. அவங்க எந்த மெட்டீரியல் எது வேணாலும் வாங்கி தரது, ப்ரிப்பேர் பண்ண எனக்குன்னு டைம், நான் படித்தா வந்து எனக்குன்னு டைம் அலோகேட் பண்ணுறது, எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாருங்க சார். ஓவர் த பீரியட்ல பார்த்தீங்கன்னா 19ல் ஒரு மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருந்தது. 22ல் ஒரு வாட்டி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் 24ல் ஒரு வாட்டி மாற்றினாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் என்ன லெசன் கற்றுக்கிட்டதா நினைக்கிறீங்க மேம்? ஹார்ட் ஒர்க்குங்க சார். நான் வந்து எப்பயுமே வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போயிட்டு கிடைக்காம வெக்ஸ் ஆகியிருக்கேன். பட் ஆனால் அது கிவ் அப் பண்ணல. ஓகே. நம்ம மறுபடியும் எழுந்து ஓடணும், மறுபடியும் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டேங்க சார். ஓகே. இப்போ 2019ல் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ 26ல் ஒரு வேலை வாங்கிட்டீங்க. இப்போ எப்படி இருக்கு மேம்? ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஹஸ்பண்டு, அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து டெடிகேட் பண்ணுறேங்க சார். ஏன்னா அவங்க எல்லாரும் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது. செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க மேம்? செல்ஃப் டவுன் ஆனாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாங்க சார், எனக்குள்ளேருந்து அதுவே கிரியேட் ஆயிருங்க சார். ஓகே. நமக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும். நம்ம அது ஏன்னா நம்மளை நம்பணும், நம்ம எலிஜிபிள் கேண்டிடேட்டு, நம்ம அதை கிவ் அப் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு டைம் வரும். ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, இது 2 இம்பார்ட்டன்ட்ங்க சார். இப்போ திருமணம் ஆயிடுச்சுன்னா மேம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். நிறைய ரிலேட்டிவ்ஸு
மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும், குழந்தைகளை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இதை தாண்டி எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்கும்? எப்படி படிச்சீங்க நீங்க? ஸோ ப்ரியாரிட்டியே ஃபர்ஸ்ட் வந்து நான் படிக்கிறதா வச்சிருந்தேன். செகண்ட் தான் மத்தது எல்லாமே. ஓகே. ஃபேமிலி டைம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் ஸ்க்ரோலிங் இந்த இதெல்லாம் இருக்கும் நமக்கு. அந்த டைம்ல நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு, ஆ நம்ம அதுக்குன்னே டைம் அலோகேட் பண்ணி படிக்கணும் சார். நமக்கு டைம் இருக்கு ஆக்சுவலி. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் 24/7 நம்ம வேலை செய்றது கிடையாது. நமக்குன்னு கிடைக்கிற டைம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கணும் சார். அவ்வளோதான். இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் சொல்லுவீங்க மேம்? சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நம்பணும். நம்ம ஜெயிச்சுருவோம். நம்ம வந்து ஏதோ ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப், ஏன்னா அதை நம்பி தான் ஆஸ்பிரண்ட்டா மாறியிருக்காங்க அவங்க. அதை நம்பி தான் வந்து அவங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும். நம்ம அதை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மேக்ஸிமம் சிலபஸை கவர் பண்ணிட்டாவே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் சார். இந்த ஜேர்னில உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா? கண்டிப்பாக சார். மொபைல் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பத்தில் இருந்தது. நான் வந்து ஒன்ஸ் நான் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டாவே வந்து எனக்கு வந்து ஒரு ஐயோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு என் தாட் வந்துட்டு நான் அகைன் நான் டைவர்ட் ஆகி மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவேன் சார். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க எதுவும் அகாடமி எதுவும் போனீங்களா? இல்ல யூடியூப் சேனல்ஸ் எதுவும் பார்த்தீங்களா? இல்ல செல்ஃபா தான் படிச்சீங்களா? செல்ஃபாக தான் சார். ஓவராலாக செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. நான் ஆல்ரெடி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குரூப் 2 குரூப் 4 இருக்கிறனால, இது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வரதுனால இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே. இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. அது வந்து எனக்கு கை கொடுத்துச்சு, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது. ப்ரிப்பேர் பண்ணேன். எப்படி இருக்கு மேம்? ஒரு 6 வருஷமா நம்ம படிச்சோம், வேலை வாங்கணும்னு நினைச்சோம், இப்போ வேலை வாங்கிட்டீங்க. எப்படி இருக்கு இப்போ? இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார். ஆக்சுவலி நான் அழுதுட்டேன். ஓகே. கிடைச்ச உடனே ரொம்ப அழுதுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்னும் படிக்கிறியா, நீ வந்து இன்னும் படிச்சிட்டு இருக்க, உன்னால எதுவும் வாங்க முடியாது அப்படிங்கிற நிறைய டிமோட்டிவேஷன் நானும் கேட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ற விதமாக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ 22ல ஒரு தோல்வி, 24ல ஒரு தோல்வி, அப்பெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா மேம்? கண்டிப்பாக சார். அது ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி கூட இருந்திருக்கு. அகைன் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது டைம், ஹெல்த்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த்து, டைமு, நம்மளோட எனர்ஜி எல்லாமே நம்ம இதில் ஒரு 6 இயர்ஸாக நம்ம இதில் போட்டிருப்போம். அது நம்ம கிவ் அப் பண்ணால் அது வேஸ்ட் ஆயிரும்ல சார். அன்டில் நம்ம சக்ஸஸ் அட்டன் பண்ணுற வரைக்கும். ஓகே. உண்மையா இல்லைங்களா? கரெக்ட். ம். இந்த ஜேர்னில யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம். என் அப்பா அம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மா. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புகுந்த வீட்டில் அவங்க மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. எங்கள் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் எந்த ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணனாலும் அவர் வந்து ஓகே சலிக்காமல் எக்ஸாம் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், சலிக்காமல் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறது, புக்ஸ் வாங்கி தரது, எல்லாமே A to Z எல்லாமே பண்ணுவார் சார். எங்கள் மாமியார், எங்கள் அத்தை மாமா, அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம்தான். அவங்க வண்டி வருது சார். விவசாயம்தான். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதாகட்டும், குழந்தைங்கள வந்து வச்சுட்டு பார்க்குறதெல்லாம் ரொம்ப அவங்க டைம் எனக்காக அலோகேட் ஒரு 10 ஹவர்ஸாவது குரூப் 2ல வந்து 10 ஹவர்ஸ் உட்காந்து ஒரு இடத்துல படிப்பேன் சார். அப்போ வந்து எங்கள் அத்தை அதை ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதாகட்டும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கள் அத்தைக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது எங்கள் அத்தை தான் சார். அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவு. நாங்கள் 3 பொண்ணுங்க சார். அவங்க வந்து எது இருக்கோ இல்லையோ படிப்பு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுங்க சார். இப்போ வந்து அந்த சக்ஸஸை வந்து எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. பிள்ளைங்க கண்டிப்பாக 3 பேரும் கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் என் தங்கச்சிங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன், மோட்டிவேஷனாக இருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அவங்க நினச்சது நடந்துருச்சுங்க சார். இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சொல்லிட்டீங்களா அப்பா அம்மா கிட்ட? இனிமேல் தான் சார் சொல்லணும்.